ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் வையம்பட்டிங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஜனவரி மாதம் 22 2007 காலையில் 5:30 மணிக்கு ஒரு நபர் வாக்கிங் போகிறாரு. கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஹைவே மாதிரி இருக்கு. அந்த ரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தொலைதூரத்தில் வித்தியாசமான ஒரு பொருளை பார்க்குறாரு. அதாவது ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் புகை மூட்டமாக இருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல. காலையில் இன்னும் சரியாக விடியவே இல்லை. பட் அந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருந்து நிறைய புகை வரதை பார்த்துட்டு அவர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் போறாரு. அப்படி பக்கத்துல போன அந்த நபருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஒரு இனோவா கார் அங்க பக்கத்துல இருக்க ஒரு செவத்துல மோதி நிக்குது. அந்த கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த கார்ல இருந்து பயங்கரமான நெருப்பும் புகை மூட்டமும் வர ஆரம்பிக்குது. உடனே பதட்டமான இந்த நபர் இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போற நிறைய காரு, வேனு, மக்கள் எல்லாருமே இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற பதட்டத்துல எல்லாருமே அந்த இடத்துல கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது, இந்த இனோவா கார் வேகமா அந்த செவத்துல மோதி இருக்கு. மோதினதுல பயங்கரமா தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்? அந்த தீயை அணைக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க, உயிரோட இருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. உடனே போலீஸ் ஆபீசர் கஷ்டப்பட்டு தீயை அணைச்சதுக்கு அப்புறம் உள்ள பார்க்கும்போது 2 பேரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நபர் டிரைவிங் சீட்ல இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அப்படி சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்காரு. பாதி எரிஞ்ச நிலையில சடலமா இருக்காரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. இந்த கார் மோதினதுல அப்படியே ஃபோர்ஸா இப்படி முன்னாடி சீட்ல மோதி இருக்காரு. அவரும் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவரோட உடம்பும் பாதி கருகிய நிலையில இருக்கு. இப்போ ஃபாரன்சிக் டீம், போலீஸ் டீம் அந்த கதவை உடைச்சி அந்த 2 சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையிலேயே இது பார்க்கும்போது ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. ஜென்ரலா பல ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மாதிரி இருந்தா கூட அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. போலீஸ் டீமும் ஃபாரன்சிக் டீமும் இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் அப்படின்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. சில சமயம் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற போர்வையில பலவிதமான கொலைகள் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபாரன்சிக் டீமும் இந்த கார் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி நெருப்பு வந்தது அப்படின்னு பலவிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க? அந்த இனோவா காரோட நம்பரை எடுத்துட்டு இந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு விசாரிக்கும் போது திருச்சியை சேர்ந்த துரைராஜ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓனருக்கு சொந்தமான காருன்னு தெரியுது. இப்போ அவரோட வீட்டுக்கு போன் அடிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க நபர்கள் பதட்டம் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி உங்க கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க உடனே இந்த இடத்துக்கு வாங்கங்கிறாங்க. உடனே அவங்களும் அந்த கிரைம் சீனுக்கு பார்க்கும்போது இந்த காரை பார்க்குறாங்க. சந்தேகமே கிடையாது, ஆக்சிடென்ட் ஆனது துரைராஜோட காரு தான். துரைராஜ் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியில போயிருக்காரு. அவரோட டிரைவர் சக்திவேலுங்கிற நபர் தான் அந்த காரை ஓட்டிட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பா மரணம் அடைஞ்சது துரைராஜ் அண்ட் சக்திவேல் 2 பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அரசு மருத்துவமனையில பிண வரையில இருக்கிற அந்த 2 பேரோட சடலத்தையும் அடையாளம் கண்டு கொள்றதுக்காக இந்த துரைராஜோட குடும்ப உறவுகள் போறாங்க. பார்த்த உடனே 100% உறுதிப்படுத்துறாங்க, இந்த ஆக்சிடென்ட்ல மரணம் அடைஞ்சது துரைராஜ், பக்கத்துல இருந்தது அந்த டிரைவர் சக்திவேலுங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ ஃபாரன்சிக் டீம் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, எங்க இருந்து நெருப்பு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்னப்பா ஆக்சிடென்ட் கேஸ் தானே, க்ளோஸ் பண்ணிடலாமா கேட்டா, இல்ல சார் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சார் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால நெருப்பு வரல. ஏன்னா சில சமயம் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன ஆகும், பெட்ரோல் லீக் ஆகும், அதுக்கப்புறம் அதுல வர்ற நெருப்பு தான், இந்த மாதிரி தான் சார் நெருப்பு வரும். பட் இந்த காருக்கு யாரோ டெலிபரேட்டா வேணும்னே நெருப்பு வச்சிருக்காங்க சார், எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு, சார் இந்த கார் எரிஞ்ச பேட்டர்னை பார்த்தீங்கன்னா காரோட வெளிப்புறம் மட்டும்தான் நெருப்போட வீரியம் அதிகமாக இருந்திருக்கு. உள்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்போட வீரியம் அதிகமாக இல்லை. பட் உண்மையிலேயே உள்புறமும் அதிகமாக இருந்தால் இவங்க 2 பேரோட உடலும் முழுவதுமாக எரிஞ்சு போயிருக்கும். ஸோ இது முதல் ஃபேக்டர். ரெண்டாவது, அப்படி வெளிப்புறமாக ஸ்டார்ட் ஆன அந்த நெருப்பு ஆக்சிடென்டால ஸ்டார்ட் ஆகல, யாரோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரோலை ஊற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கார் ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி நெருப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா யாரோ ஒரு நபர் பார்த்தா இவங்களை காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுவாங்க.
அப்படி ஆக்சிடென்ட்ல இவங்க உண்மையிலேயே மரணம் நிகழ்ந்திருந்தா எதுக்காக இன்னொரு நபர் டெலிபரேட்டா நெருப்பு வைக்கிறோம்? அப்போ இவங்க மரணத்திலையும் ஒரு சந்தேகம் இருக்கா? அதுக்குரிய விடை எப்படி தெரியும்? இவங்களோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ பிரேத பரிசோதனை பண்ணா உண்மையிலேயே ஆக்சிடென்டால மரணம் நிகழ்ந்ததா இல்ல இவங்க கொலை செய்யப்பட்டாங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, முதல் ஃபேக்டர் அந்த இம்பாக்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது எப்படி இம்பாக்ட் ஆகுது, ஒருத்தன் ஆக்சிடென்டால இறந்தானா இப்படி சீட் பெல்ட் போட்டிருந்தா கூட தலை முன்னாடி அடிக்கும், எங்க காயம் ஏற்பட்டது இதை வச்சு ஈஸியா சொல்லிடுவாங்க. இல்லப்பா அவன் தலையில அடிச்சே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னா அதையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் சில கேஸில் என்ன ஆகும்னா ஆக்சிடென்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நெருப்பு வந்துடும், அவங்களால சுவாசிக்க முடியாமல் அந்த கரும் புகை உள்ளே போகும்போது அவங்க மரணம் நிகழும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நுரையீரலில் சூட்டுங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன துரைராஜ் அண்ட் சக்திவேல் ரெண்டு பேரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஏற்கனவே ஃபாரன்சிக் டீம் சொன்ன மாதிரி இவங்க இந்த ஆக்சிடென்ட் மூலமா இறக்கல. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க? ஒரு கடினமான ஆப்ஜெக்ட், நல்ல ஒரு இரும்பு கம்பியை வச்சு தலையிலேயே அடிச்சு ரெண்டு பேரும் கொலை பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேத்தாலஜிஸ்ட் சொல்றாங்க, அதாவது பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர். இப்போ அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் ஏற்கனவே நெருப்பு வந்த பேட்டர்னை சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா எப்படிப்பா கார் இவ்வளவு ஃபாஸ்டா போய் ஒரு இம்பாக்டா செவத்துல மோதும்? அப்போ உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா அவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல. ஆனா டிரைவர் சீட்ல சக்திவேல்ல உட்கார்ந்துருந்தா எப்படி இந்த கார் வந்து மோதி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கும் ஃபாரன்சிக் டீம் விட சொல்றாங்க. சார் இந்த கிரைம் சீனுக்கு பக்கத்துல ஒரு கல் இருந்தது. அந்த கல்லோட ஒரு சிறிய பகுதி டிரைவர் சீட் இருக்குல்ல அதுக்கு கீழே இருந்ததை பார்க்குறோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணி ஒருத்தரை டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சு ஒருத்தரை பேசஞ்சர் சீட் பின்னாடி உட்கார வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கியரை போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய கல்லை அந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல அதில் வச்சு கெட்டி விட்டுருக்காங்க. அப்போ மொமெண்ட் கிளட்ஜ் எடுத்தவனா அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து மோதி இருக்கு. இப்போ மோதினவனை திரும்ப கார் கதவை திறந்து அந்த கல்லை வெளியில் தூக்கி போட்டிருக்காங்க சார். இதுதான் நடந்தது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் ரெண்டு கொலையை பண்ணிட்டு அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுது. ஸோ இப்போ கொலை செய்யப்பட்ட துரைராஜோட மனைவி கிட்ட போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்க கணவரை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அவரை மட்டும் டிரைவரையும் கொலை பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா உங்க கணவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருன்னா நிறைய எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கிட்டையாவது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கா, இல்ல இந்த மாதிரி நிலம் வாங்கி கொடுக்கறதுல ஏதாவது பகை இருக்கா, குடும்ப பகை இருக்கா, இல்ல ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல விதமான ஃபேக்டரை விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க மனைவி சொல்ற ஒரே பதில், சார் என்னோட கணவர் ரொம்ப சாஃப்டானவர், பிரச்சனை பண்ற மாதிரி எந்த டீலிங்குள்ளேயும் போக மாட்டாரு, எனக்கு தெரிஞ்சு என்னோட கணவருக்கு எதிரின்னு யாருமே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க மனைவி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் அவங்க மனைவிக்கு தெரியாம இந்த துரைராஜோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. துரைராஜ் அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நபரை இப்படி வித்தியாசமா கொடூரமா கொலை பண்ணி அதை ஒரு காருக்குள்ள வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ண அந்த நபர்கள் யாரு, எதுக்காக இந்த துரைராஜை கொலை பண்ணாங்க, அவரோட கொலைக்கும் அவர் பார்க்குற பிசினஸ்க்கும் தொடர்பு இருக்கா, இல்ல அவரோட வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய மர்மமான இருண்ட பக்கங்கள் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச திருச்சியில நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த துரைராஜை கொலை பண்ணது யாரு, அந்த கொலைகாரன் இதோட நிப்பாட்டிட்டானா, இல்ல இன்னும் திருச்சியில பல கொலைகள் நடந்ததா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நேற்று வீடியோவில் இந்த வீடியோ லென்த்தை பற்றி கேட்டிருந்தேன். நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப அசந்து போயிட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல. அதாவது புதுசாக நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நம்ம வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ என்னோட வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை எப்படி நீங்கள் ரசித்து பார்க்குறீங்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சரி, ஒவ்வொரு வீடியோலையும் பெட்டராக என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்.
தேங்க்யூ ஸோ மச். இப்போ போலீஸ் முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த துரைராஜ் பிசினஸ் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட யாரு லேட்டஸ்டா நிலம் வாங்கியிருக்கா, வித்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சர்க்கிள் எடுத்து பார்க்குறாங்க. எங்கேயுமே ஒரு லீடு கிடைக்கல. இல்லப்பா இவருக்கு இது மாதிரி இவர் கூட பிரச்சனை, இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடும் கிடைக்கல. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இவரோட போன் ரெக்கார்டை செக் பண்றாங்க. 2007 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்போன் டேட்டா ரெக்கார்டை செக் பண்றதுலாம் அவ்வளவு சொஃபஸ்டிகேட்டடான டெக்னாலஜி கிடையாது. பட் இருந்தாலும் இவரோட கால் ரெக்கார்டை எடுத்து இவர் யாருக்கு கடைசியா பேசினாருங்கிறத டெஸ்ட் பண்றாங்க. ஸோ 22ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. பட் 21ஆம் தேதி இவர் கடைசியா கண்ணன்கிற ஒரு நபர் கூட பேசியிருக்காரு. அந்த கண்ணன் யாருன்னா ஒரு ஜோசியக்காரர். அந்த பேரை கேட்டவனே போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. ஏன்னா கண்ணன்கிற அந்த ஜோசியக்காரர் ஏற்கனவே போலீஸுக்கு பரிச்சயமான நபர். எப்படி பரிச்சயமானனா, ஒரு பாசிட்டிவான விஷயத்துல தான். நம்ம ஏற்கனவே பல கேஸ்ல பார்த்திருக்கோம். சைக் டிடெக்டிவ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் டிடெக்டிவ் பல கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைக் டிடெக்டிவ் போய் கேட்பாங்க. அவங்களோட பவரா இல்ல கடவுளோட அனுகிரகமா இல்ல ஏமாத்தி வேலையான்னு தெரியாது. அவங்க அப்படியே திங்க் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த இடத்துல போ அந்த உடல் கிடைக்கும்பாங்க. இந்த மாதிரி சைக் டிடெக்டிவ் வந்து பல கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க. இது அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ். அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் நிறைய டைம் சில கேஸ்ல லாக் ஆயிருவாங்க. அவங்களால அந்த கேஸை சால்வ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்கும்போது இந்த கண்ணன்கிற ஜோசிகார்ட்ட வந்து உதவி கேட்பாங்க. இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றதுங்கும் போது அவர் சில விஷயங்கள் அவரோட பவருக்கு ஏத்த மாதிரி சொல்லும் போது அதை வச்சு எவ்வளோ கேஸை கூட சால்வ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து போலீஸ் டீமுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் பல டைம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரரை கான்டாக்ட் பண்ணி உதவி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போலீஸுக்கும் கண்ணனுங்கிற இந்த ஜோசியக்காரருக்கும் ஒரு நல்ல பரிச்சயம், ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கு. ஓகே, இந்த கண்ணனுக்கும் கொலை செய்யப்பட்ட துரைராஜுக்கும் என்ன சம்பந்தம், அவர் எதுக்காக கால் பண்ணாரு அப்படின்னு டைரக்டா அந்த கண்ணன்கிற ஜோசியக்காரருக்கு போன் அடிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க, என்ன ஏதாவது கேஸ் விஷயமா ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா, இல்ல இன்னொரு கேஸ் விஷயமா உங்களை கேட்கணும். ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி ஒரு நபரை கொலை பண்ணிருக்காங்க. அது ஒரு பேர் துரைராஜ். ஆனால் அவர் கடைசியாக உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. அவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. சார் நல்லாவே தெரியும் சார், அவரோட மரணத்தை பற்றி கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் தான் அவருக்கு வந்து குடும்ப ஜோசியர் மாதிரி இருந்துட்டு வரேன். அவர் என்னைய மெயினாக எப்போ காண்டாக்ட் பண்ணுவார்னா, அவரோட பிஸ்னஸ் எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதோ, ரொம்ப டவுன் ஆகுதோ, இல்லை அவரோட வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்தாலோ என்கிட்ட உதவி கேட்டு கால் பண்ணுவார் சார். அந்த மாதிரி தான். அப்போ அவரோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பிஸ்னஸ் ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கு, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி கேட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை அவர்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி தான் சார் நடந்ததுங்கிறாங்க. ஸோ இப்போ இவர் கண்ணன்கிற அந்த ஜோசிகார் சொல்றது வந்து மேக் சென்ஸ். ஏன்னா இவர் ஏற்கனவே போலீஸுக்கு உதவி பண்றாரு. ஈவன் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மட்டுமல்ல, பலவிதமான பிசினஸ் மேன், ஈவன் செலிபிரிட்டிஸ் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் கஷ்ட காலம் வருதோ அப்ப இவரோட உதவியை நாடி வருவாங்க. ஸோ இது வந்து போலீஸுக்கு சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயமாவும் தெரியல. சரி ஓகே, இந்த லீடும் இல்லை. இப்போ வேற எந்த மாதிரி இந்த துரைராஜோட கேஸை அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தா, 2007 சிசிடிவி கேமரா மாதிரி பெரிய லெவலில் கிடையாது. ஈவன் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிசிடிவி கேமராவும் இல்லை. செல்போன் டேட்டா ரெக்கார்ட்லேருந்தும் ஒன்றும் பண்ண முடியல. துரைராஜை பற்றி எல்லாம் விசாரிச்சாச்சு, எதிரின்னு யாரும் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த துரைராஜை யாருப்பா கொலை பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு ஸ்டேஜில் போலீஸால இந்த வழக்கை சால்வ் பண்ண முடியாம இது வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுது. ஸோ கிரைம் பிரான்ச் எடுத்து பார்க்குறாங்க. ஏற்கனவே போலீஸ் டீசெண்டாக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ கிரைம் பிரான்ச் பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே இந்த கொலை நடந்தது எப்போ நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லைனை அரைவ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் ரோந்து வருவாங்களாம். ஸோ அப்போ வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட் நடக்கல. அப்போ 2 மணிலேருந்து காலைல 5:30 மணிக்கு தான் இந்த ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இடைப்பட்ட இந்த டயத்தில் தான் இது நடந்திருக்கும். அப்போது இந்த கொலையை பண்ண அந்த நபருக்கு இந்த ஏரியாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. எத்தனை மணிக்கு போலீஸ் ரோந்து வருவாங்க, கடைசியாக எப்போ வருவாங்க, நம்ம எப்போ அந்த கிரைமை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற பலவிதமான விஷயங்கள் அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒன்று பண்ணுவோம், காலையில் ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டு அந்த டம்பை வச்சு செக் பண்ணி பார்க்கலான்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் இந்த ஏரியாவில் இந்த இடைப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டை எடுத்தால் எக்குத்தப்பான பெரிய ரெக்கார்டு வருது. ஸோ அந்த ஃபோன் நம்பரையும் ஒன்றா சிபிசிஐடி செக் பண்ணி பார்த்தா கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த ஃபோனுமே துரைராஜோட டைரக்டாக லிங்க் பண்ணல. இவன் தாப்பா அந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக லிங்க் பண்ண முடியல. ஒட்டு மொத்தத்தில் போலீஸாலையும் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல, சிபிசிஐடியாலையும் சால்வ் பண்ண முடியல.
அப்ப இந்த கேஸ்ல ஃபர்தரா எந்த தடயமும் இல்லாம எந்த எவிடன்ஸும் இல்லாம இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த துரைராஜ் அண்ட் சக்திவேலோட வழக்கோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. இந்த துரைராஜ் அப்படிங்கிற ஒரு நபரோட கொலை நடந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து நவம்பர் மாசம் 2ஆம் தேதி 2013ஆம் வருஷம் திருச்சிக்கு பக்கத்துல புலிவளம்ங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. நல்ல அடர்ந்த காட்டு பகுதிகள் நிறைஞ்ச ஊர். அங்க எப்படி இருக்குன்னா ஒரு மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்லோப் மாதிரி இறங்கும். அங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளை கீழே உருட்டி விட்டாலே அப்படி கீழே மலைப்பகுதி கீழே உளுந்து போகும். நிறைய உள்ள காடு, உள்ள போனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ரோட்ல இருந்து ஒரு ஸ்லோப்பா இருக்கிற ஒரு பகுதியில நவம்பர் மாசம் 2ஆம் தேதி 2013ஆம் வருஷம் நிறைய பேர் நடந்து போகும்போதோ பைக்ல போகும்போதோ அந்த ஏரியால இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வருது. முதல்ல எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இதோ ஒரு அனிமல் செத்து கிடக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பட் அங்க இருக்க போற மக்கள் ஏன் இந்த துர்நாற்றம் வருது, இதுக்கு முன்னாடி அப்படி வரலையே அப்படின்னு செக் பண்ணி நின்று பார்க்கும்போது தொலை தூரத்துல 2 மரத்துக்கு இடையில ஒரு சாக்கு பையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாக்கு பையை சுத்தி எங்க பார்த்தாலும் ஈக்களும் பூச்சிகளும் புழுக்களும் மொச்சிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது அதுக்குள்ள இருந்தா அந்த துர்நாற்றம் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இந்த பொதுமக்கள் இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த சாக்க மூட்டையை அப்படி எடுத்து வெளியில கொண்டு வந்து ஓபன் பண்றாங்கல்ல, உள்ள இருந்து தாங்கவே முடியாத மிகப்பெரிய துர்நாற்றம் வருது. அதுக்குள்ள ஒரு இளம் ஆணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபருக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒரு 28 இருந்து 23 வயசு வரைக்கும் இருக்குன்னு. அந்த நபரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உடம்புல எந்த இடத்துலையும் காயங்கள் இல்லை, கத்தியால கட் பண்ண மாதிரி காயங்கள் இல்லை, தலையில அடிச்ச மாதிரி காயங்கள் இல்லை. ஆனா அந்த உடல் வந்து ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்போ அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்குறாங்க. அந்த நபரோட ஃபேஸ் கொஞ்சம் விசிபிளா இருக்கு. இந்த நபரை தெரியுமான்னு கேட்குறாங்க. போட்டோ எடுத்து கேட்குறாங்க. ஒருத்தருக்கு கூட அந்த நபர் யாருன்னே தெரியல. இப்போ அந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த நபரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் மரணம் நிகழ்ந்திருக்கு. சாக்கு மூட்டைகளை கெட்டினதுனால மூச்சு திணறல் இருக்கா? இல்ல, அவரோட முகத்துல ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அவர் மூக்கு வழியாவும் சரி தொண்டை வழியாவும் மூச்சு விட முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மேபி பெஸ்ட் கெஸ் என்ன அப்படின்னா ஒரு தலையணையை வச்சு அவரோட முகத்தை அழுத்தியே கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு 22 வயது ஆண். ஃபர்ஸ்ட் இந்த நபரோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் இந்த கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த நபருக்கு சொந்தமான எந்த ஐடென்டிட்டியும் அந்த நபரோட ஷர்ட் பாக்கெட்லயோ பேண்ட் பாக்கெட்லயோ எதுவுமே இல்லை. பட் போலீஸுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு க்ளூ என்ன அப்படின்னா அந்த நபர் தன்னோட கையில யமுனா அப்படிங்கிற பேரை வந்து பச்சை குத்தி வச்சிருக்காரு. யமுனா இந்த பேரை கேட்கும்போது எப்படி இருக்கு? கொஞ்சம் பழைய பேர் மாதிரி இருக்கா? இப்போ ரீசெண்டா பிறந்த குழந்தைகளுக்கோ இல்ல இந்த காலத்து ஜென்சி கிட்ஸுக்கோ யாராவது ஒரு யமுனான்லாம் வச்சா ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த பேர் வச்சிருக்க பெண்மணி கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜா இருக்கணும், இல்ல வயசான பெண்மணியா இருக்கணும். இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த நபருக்கு வந்து ஒரு 20-25 வயசு இருக்கும். அப்போ யமுனான்னு ஒரு பேரை பச்சை குத்தி வச்சிருக்காருன்னா கண்டிப்பா அது அவங்க அம்மாவா இருக்கும், இல்லைன்னா பாட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ யமுனாங்கிற பேரை வச்சு தேடினாதான் இந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ அடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 20லேருந்து 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் மிஸ் ஆயிட்டாருன்னு யமுனாங்கிற பேர்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி புலிவளம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் தேடுறாங்க. எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி வரல. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம்னா அப்படி தேடும்போது திருச்சியில யமுனாங்கிற 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னோட பையன் மிஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் யமுனாங்கிற அந்த பெண்ணை கூட்டு விசாரிக்கிறாங்க. சொல்லுங்க மேடம், உங்க பையனுக்கு என்ன ஆச்சு, எப்ப கடைசியா பார்த்தீங்க அப்படின்னு டீட்டெயில கேட்கும்போது எதுக்காக மிஸ் ஆனாருன்னு கேட்குறாங்க. சார், என்னோட பையனுக்கு 21 வயசு ஆகுது சார், என்னோட கணவர் இல்லை. அப்போ எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு சார், அந்த வீடை வந்து நான் சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். கோடிக்கணக்கான பணம் வருது. அப்போ என்னோட பையன் என்ன கேட்குறான், என்னோட ஷேரை இப்போவே என்கிட்ட கொடுங்க கேட்குறான். பட் அவன் சின்ன பையன் சார், இந்த வெளி உலகமே தெரியாது, வேலைக்கே போல. இவ்வளோ பெரிய பணத்தை அவங்ககிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்று யாராவது ஏமாத்திடுவாங்க, இல்லை ஊதாரித்தனமாக செலவழிச்சிருவான். அவனோட எதிர்காலத்துக்குன்னு இந்த பணத்தை தான் நான் வச்சிருக்கேன். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருடா, உனக்கு திருமணமாகட்டும், நீ செட்டில் ஆகட்டும், இந்த பணத்தை உனக்கு தர்றேன்னு சொன்னேன் சார். அதுல இருந்து எனக்கும் என் பையனுக்கும் கடுமையான சண்டை. அப்படி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனவன் எங்க போனான்னு தெரியல. நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான், மறுநாள் வருவான்னு ஒரு
2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், கடைசி வரைக்கும் வரல. அதனால தான் சார் பக்கத்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சொல்லுங்கள் சார், என்னோட பையனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கான்னு சொல்லும்போது போலீஸாருக்கே சொல்கிறதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. இல்லை மேடம், ஒரு சடலம் கிடைச்சிருக்கு, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த யமுனாங்கிற பெண்மணி கிட்ட ஒரு பதட்டம் அதிகமாகுது. அவங்க உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றுது. அப்போ ஒரு பயத்தோட அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிணவரைக்கு போகிறாங்க. அப்போ அந்த நபரோட உடலை பார்த்தவொடனே ஆல்மோஸ்ட் மயங்கிட்டாங்க. சார், சந்தேகமே கிடையாது, இது என்னோட பையன்தான், அவன் கையில் பச்சை குத்திருக்கிறது என்னோட பேர் தான். உண்மையிலேயே அவனுக்கு எப்படி இது நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு அந்த அம்மாவால் நம்பவே முடியல. உண்மையிலேயே இவன் கோச்சிட்டு போய் இப்படி மரணம் அடைவான் அப்படின்னு தெரிஞ்சா நான் சொத்தை இப்போவே எழுதி கொடுத்துருப்பேனே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கதறி அழுகிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் இந்த செல்வகுமாருங்கிற 22 வயசு பையனை யாருப்பா கொலை பண்ணியிருப்பா? ஒருவேளை ஏதாவது தவறான சகவாசம் இருக்குமா, இல்லை ஏதாவது அஃபேர் கேஸாக இருக்குமா, இல்லை ஏதாவது காதலாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பலவித ஆங்கிளில் விசாரித்து பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு லீடு கூட போலீஸுக்கு கிடைக்கல. இப்படி போலீஸ் ஆஃபீஸர் அந்த செல்வகுமாரோட வழக்கை விசாரிச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கொலை நடந்து கரெக்டாக 15 நாள் கழிச்சு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2013ஆம் வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. சார், ஏற்கனவே சாக்கு மூட்டையில் ஒரு சடலம் கண்டுபிடிச்சிங்களே, அதே புலிவளம்ங்கிற இடத்துக்குள்ள ஒரு ட்ரம் இருக்குது சார், ப்ளூ கலரில் ஒரு ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்முலேருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வருது சார், வந்து பாருங்கங்கிறாங்க. போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுக்கே விட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கிரைம் சீனுக்கு போகிறாங்க. அப்போ போலீஸ் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னா, மெயின் ரோடு இருக்குது, அங்கேருந்து ஸ்லோப்பாக இப்படி ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக மரம் இருக்குது. ஸோ இந்த உடம்பை எப்படி தூக்கி போட்டு போயிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த செல்வகுமாரோட உடலை மேலே இருந்து ரோட்டு பகுதியிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கொலைகாரங்களோட அசம்ஷன் என்னன்னா, ஓகே இந்த பாடி வெயிட்டாக இருக்குது, அது அப்படியே கீழே உருண்டு போயிடும்னு நினச்சிருக்காங்க. பட் 2 மரத்துக்கு இடையில மாட்டிக்கிச்சு. ஸோ அது உண்மையிலே கீழே போயிருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அப்படி மாட்டிக்கும் போது டீகம்போஸ் ஆகுது, ஸ்மெல் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரிய வருது, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் ட்ரம்மும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, செல்வகுமாரோட சடலம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த சாக்கு மூட்டை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் டீப்பாக போகிறாங்க. அந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ட்ரம்மை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாக்கு மூட்டையை தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டைமும் அந்த ப்ளூ கலர் ட்ரம்மை மேலேருந்து உருட்டி விட்டுருக்காங்க. அது சாக்கு மூட்டை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா டீப்பாக ட்ராவல் பண்ணி போயிருக்கு. பட் அந்த கொலைகாரங்க நினச்ச மாதிரி அது வந்து பாட்டத்துக்கு போல, அதுவும் வந்து சில மரங்களுக்கு இடையில ஸ்ட்ரக் ஆகி நின்னுக்குது. இப்போ அந்த ட்ரம்மை மேலே தூக்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்த போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. உள்ள ஒரு இளம் பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 25 வயசு இருக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பெண்ணோட சடலத்தை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டாரு. சார், இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படிங்கிறாரு. எங்கே சார் தெரியும், எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், சார் 2 வாரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல செல்வகுமார்ங்கிற ஒரு நபரோட பாடியை கண்டுபிடிச்சோம்ல, அப்போ அவங்க அம்மா பேர் யமுனா, அவங்க வீட்டுக்கு விசாரிக்க போனோம்ல, அப்போ இந்த செல்வகுமாருக்கு சத்யாங்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த பெண்கிட்டையும் நாங்கள் விசாரித்தோம். அவங்களும் பலவிதமான தகவலை சொன்னாங்க. சார், இப்போ ட்ரம்முக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டது 2 வாரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட செல்வகுமாரோட சகோதரி 25 வயசு சத்யாங்கிற பெண்ணோட சடலம் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுவரைக்கும் இது ஏதோ ஒரு ஆடான இன்சிடென்ட், ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதே இடத்துல 2 வாரத்தில் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட நபரோட சகோதரியோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இது எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இதை வந்து ஒரே நபர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த குடும்பத்தையே கருவறுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கொலைகாரன் அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சத்யாவோட உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுல என்ன தெரியுதுன்னா, அந்த பெண்ணோட தலையில ஒரு கடினமான இரும்பு கம்பியை வச்சு அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்களா. அந்த யமுனாங்கிற பெண்மணிட்ட சொல்றாங்க மயங்கியே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? இப்போ நீங்க வீட்டை விற்கிறேன்னு சொன்னீங்களே, ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கா, பங்காளி பிரச்சனை இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த 2 வாரத்துக்குள்ள அவன் உங்களை கொலை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் வார்னிங் கொடுக்குறாங்க. பட் யமுனா உறுதியாக சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு அந்த மாதிரி எதிரின்னு யாருமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட செல்வகுமாரோட கேஸில் எந்த பிரேக் த்ரூவுமே கிடைக்கல. பட் இப்போ 2வது கண்டுபிடிக்கப்பட்ட சத்யாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ப்ளூ கலர் ட்ரம்லேருந்து ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது.
அந்த ட்ரம் வந்து எங்க வாங்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த வெண்டரோட பேர் வந்து அதுல இருக்கு, சிவா ட்ரேடர்னு இருக்கு. சிவா ட்ரேடர் யாருன்னு விசாரிக்கும் போது அவர் பக்கத்துல தான் கடை வச்சிருக்காரு, ரொம்ப தூரம் கிடையாது. அவர் தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளூ கலர் ட்ரம் வித்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பெண்ணோட சடலத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னே இந்த ப்ளூ கலர் ட்ரம்மை வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த சிவா ட்ரேடரில் போய் கேட்டால் தெரிஞ்சிருமா? இப்போ அந்த சிவா ட்ரேடருக்கு இந்த ட்ரம்மவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்தவனே சொல்கிறாரு, சார் இது 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் என்னோட கடையில் வாங்கிட்டு போனாங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி யார் வாங்கிட்டு போனா அப்படின்னு கேட்டால் நல்லாவே தெரியும் சார், ஒரு 2 பேர் வாங்கிட்டு போனாங்க, பல டைம் என் கடைக்கு வந்திருக்காங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த 2 பேரோட பேர் புகழேந்தி அன்று கிருஷ்ணகுமாருங்கிறாங்க. புகழேந்தி கிருஷ்ணகுமார், இந்த பேரை இதுக்கு முன்னாடி போலீஸ் கேள்விப்பட்டதில்லை. சரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார்னு அந்த 2 பேர்த்தையும் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த ட்ரம் நீங்கள் தான் வாங்கினீங்களா? ஆமாம் சார் நாங்கள் தான் வாங்கினோம். என்ன பிரச்சனை? சரி எதுக்காக வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், என்னோட முதலாளி வாங்க சொன்னார், நாங்கள் வாங்கினோங்கிறோம். யாருப்பா உங்கள் முதலாளி அப்படின்னு கேட்டால் கண்ணன் அப்படிங்கிற பேரை சொல்றாங்க. கண்ணன் அவர் என்ன பண்றாரு? அவர் ஜோசியக்காரரா இருக்காரு சாருங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஜோசியக்காரருக்கு எதுக்குப்பா இந்த ட்ரம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா, அவர் வீட்டில் ஏதோ பழைய திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக கேட்டார் சார். சரி அந்த ட்ரம் இப்போ அவர் வீட்டில் எங்கே வச்சீங்கன்னு தெரியுமா? சார் நல்லா தெரியும் சார், அவர் வீட்டில் ஒரு கார்னரில் நாங்கள் தான் போய் இறக்கி வச்சுட்டு வந்தோம், வாங்க சார் போய் கூட்டு போய் காட்டுறேன்னு அந்த வீட்டுக்கு போனால் அங்கே அந்த ட்ரம் இல்லை. ஸோ சந்தேகமே கிடையாது, இந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரம் வந்து புகழேந்தி அண்ட் கிருஷ்ணகுமார் 2 பேரும் வாங்கியிருக்காங்க. அதை வாங்க சொன்னது கண்ணன்கிற அந்த ஜோசியக்காரர். இப்போ அந்த கண்ணன்கிற ஜோசியக்காரரை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. இப்போ அந்த கண்ணன்கிற பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் 6 வருடங்களுக்கு முன்னாடி துரைராஜோட கொலை வழக்கில் துரைராஜ் கடைசியாக கண்ணன்கிற அந்த ஜோசியக்காரர் தான் கால் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த ஜோசியக்காரர் திரும்ப 6 வருடம் கழிச்சு ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வர்றாரு. இவர் ஏற்கனவே போலீஸுக்கு பரிச்சயமான நபர் தான், போலீஸுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. இப்போ போலீஸ் கேட்குறாங்க, இந்த ட்ரம்மை நீங்கள் தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? இல்லை சார் நான் தான் வாங்கிட்டு சொன்னேன். இப்போ அந்த ட்ரம் எப்படி சார் ஒரு பெண்ணோட சடலம் அதுக்குள்ளே வந்ததுன்னு கேட்டதுக்கு, சார் அதுதான் சார் எனக்கு தெரியல, எனக்கு தேவை இருக்குன்னு இந்த ட்ரம்மை வாங்கிட்டு சொன்னேன். நான் மறுநாள் காலையில் எந்திரிச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த ட்ரம்மு தொலைஞ்சு போச்சு சார், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் போலீஸ் 1000 பார்த்துருப்பாங்க. புதுசாக ஒரு ட்ரம்மு வாங்கிட்டு சொல்லுவாரா, இதை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாரா, வீட்டுக்குள்ளே வந்து இந்த பல விலையுயர்ந்த பொருட்களை வச்சுட்டு இந்த ட்ரம்மை மட்டும் திருடிட்டு போயிடுவானா? மிஸ்டர் கண்ணன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க சார், சொல்லுங்க சார் எதுக்காக சார் அந்த பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கார்னர் பண்ணும்போது வேற வழியே இல்லாமல் கண்ணன் அப்படிங்கிற இந்த ஜோசியக்காரர் பல உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே சார் நான் சொல்லிடுறேன், பட் நான் சொல்ல போகிற கன்ஃபர்ஷன் உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். ஏன் சால்வ் பண்ண முடியாத பல கிரைமை கூட நீங்கள் சால்வ் பண்ண நேரிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சத்யாங்கிற பெண்ணை மட்டும் நான் கொலை பண்ணலை, நான் பல பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோசியக்காரர் ஒரு கன்ஃபர்ஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கிரைம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன மாதிரிலாம் கிரைம் நிகழ்ந்தது, யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். ஒரு 10-12 வருடங்கள் நம்ம பின்னோக்கி பயணம் செய்யலாம். தங்கவேலு அப்படிங்கிற ஒரு வைர வியாபாரி இருந்துட்டு இருக்காரு. அவர் வைரத்தை வாங்கி விற்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், கொஞ்சம் பணக்காரர் தான். அவருக்கு வந்து யமுனாங்கிற ஒரு மனைவி இருக்காங்க, 2 குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை. சத்யாங்கிற மூத்த பொண்ணு, அதுக்கப்புறம் செல்வகுமார்ங்கிற 2வது பையன். ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு ஒரு 12 வயசு, அந்த செல்வகுமாருக்கு ஒரு 10 வயசு. ஸோ இவரோட வைர பிஸ்னஸ் வந்து கொடிகட்டு பறந்துட்டு இருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் அந்த வியாபாரம் வந்து அப்படியே நொடிச்சு போக ஆரம்பிச்சு, இவருக்கு வந்து பயங்கரமாக கடன் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியல. அப்போ தான் ஒரு இடத்துல கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரர் கண்ணன் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை தூக்கி நிறுத்துறதுக்கு சில உதவி பண்ணுவாருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது இவர் கண்ணன்கிற அந்த ஜோசியக்காரர் போய் கான்டாக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து இவருக்கு பிஸ்னஸ் திரும்ப பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய பரிகாரம் சொல்கிறாரு. அதை பண்ணி பார்க்குறாரு. இது ஒரு கோயின்சிடன்ஸாக நடந்ததா இல்லை இவர் சொல்கிற பரிகாரம் ஒர்க் அவுட் ஆச்சு அதெல்லாம் தெரியாது. திரும்ப வைர பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தங்கவேலுங்கிற அந்த நபருக்கு இந்த ஜோசியக்காரர் மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்ப 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க. இவர் எப்பெல்லாம் தன்னோட ஊர்ல இருந்து இந்த சிட்டிக்குள்ள திருச்சிக்குள்ள வராரோ அப்ப இந்த தங்கவேலுங்கிற வைர வியாபாரியோட வீட்டுக்கு வருவாரு, காஃபி சாப்பிட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போவாரு. இப்படி நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகுது. அப்படி ஒரு நாள் இவர் ஒரு நாள் கேஷுவலாக பார்க்க வரும்போது அந்த வைர வியாபாரி வராரு. வாங்க சார், வாங்க கண்ணன், வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. அப்போ யமுனாங்கிற அவங்க மனைவி காஃபி எடுத்துட்டு வராங்க.
அப்போ இந்த ஜோசியக்காரர் அவங்க மனைவியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு, அந்த மனைவியும் பார்க்குறாங்க. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதோ ஒன்று வந்துடுது. ஸோ 2 பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஈர்ப்பு அதிகமாகுது. ஸோ 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி எப்பயாவது எதேச்சியாக தான் வருவார். இப்போ இந்த யமுனாங்கிற பெண்மணியை இவருக்கு பிடிச்சி போனதுனால அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. இது தங்கவேலுங்கிற அவங்க கணவருக்கு தெரியாது. அப்போ நாளடைவில் இவங்களுக்குள்ள இருக்கிற காதல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. காதல்னால் நம்ம வியூவர்ஸ் திட்டுவாங்க, சரி கள்ள காதல்னே வச்சுக்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்போ அடுத்த லெவல் எப்படி போகுதுன்னா, இந்த 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அப்போ தங்கவேலுங்கிற அந்த வைர வியாபாரி வீட்டில் இல்லாத அப்போ இவர் உள்ள வராரு. யாரு, இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரர் வராரு. இவங்க 2 பேரும் ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் 2 பேரும் ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த தங்கவேலுங்கிறவர் வர்றாரு. வந்து வேகமாக கதவை தட்டுறாரு. மனைவி எப்போவுமே கதவை திறப்பாங்களே, இன்னைக்கு ஏன் திறக்கலன்னு வெயிட் பண்ணி பார்த்தா அந்த மனைவி அப்படி கதவை திறக்கிறாங்க. அப்போ வந்து சோஃபாவில் வந்து இவர் உட்காந்துருக்காரு, அதாவது லிவிங் ரூமில் உட்காந்துருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல. கண்ணன் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா, இப்போ தான் சார் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டு அவங்க மனைவி கிட்ட பயங்கரமாக சண்டை போறாரு. சரி ஓகே, நான் இல்லாதப்ப இந்த ஜோசியக்காரர் வந்தது ஓகே, நீ எதுக்குமா கதவை போட்டுற, கதவை திறந்து வச்சிருக்க வேண்டியதானே, 4 பேர் பார்த்தா என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. சரி ஓகே, எப்படியோ சமாளிச்சுட்டாங்க இந்த யமுனாங்கிற பெண்மணி. பட் இன்னொரு நாளும் இதே மாதிரி கையங்காலமா மாட்டுறாங்க. அப்போ தங்கவேலுக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஜோசியக்காரருக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு. ஸோ அப்போ என்ன பண்றாரு, இந்த தங்கவேலுங்கிற நபர் தன்னோட மனைவி யமுனா கிட்ட கடுமையா சண்டை போட்டாரு, அடிக்க போறாரு. அப்போ திடீர்னு அந்த ஜோசியக்காரர் அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்துட்டு வந்து இந்த தங்கவேலோட தலையில ஒரே அடி, அங்கேயே மயங்கி விழுந்துட்டார். இந்த யமுனாங்கிற பெண்மணி அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த ஜோசியக்காரர் அவர்கிட்ட அவங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கணவருக்கு ஏதோ பிரச்சனை, பேய் பிடிச்சிருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், என்னோட இடத்துக்கு அவரோட இப்போ மயக்கமா இருக்காரு, இப்போ என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு நான் பரிகாரம் பண்ண அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க போது இந்த யமுனாங்கிற பெண்மணி இந்த ஜோசியக்காரர் மேல ஒரு காதலையும் தாண்டி அவர் என்ன சொன்னாலும் சரியா இருக்குங்கிறவர் முழுவதும் நம்புறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ பண்ணுங்கிறாங்க. அப்போ இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரருக்கு சண்முகம்ங்கிற ஒரு கார் டிரைவர், நம்பிக்கையான டிரைவர், அவரை வர சொல்றாரு. ஸோ 2 பேரும் மயக்கமா இருக்கிற இந்த தங்கவேலோட உடலை கார் ட்ரங்க்ல வச்சுட்டு திருச்சி ஊரை விட்டு இப்படி கூட்டிட்டு போறாங்க. ஸோ எங்க இவரோட உடம்பை எங்க புதைக்கலான்னு போறாங்க. ஆக்சுவலா தங்கவேல் இன்னும் உயிரோட இருக்காரு, மயக்கத்துல தான் இருக்காரு. அப்படி இவங்க சமயபுரத்தை தாண்டி போகும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்கங்க குழி தோண்டி பில்லர் தோண்டி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் குழியை தோண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொலை தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு, ஒரு லாரி. அதில் இருக்க கான்கிரீட்லாம் கொஞ்ச நேரத்தில் ஃபில் பண்ண போறாங்க. அப்போ இந்த ஜோசியக்காரர் கண்ணனுக்கு ஒரு விபரீதமான ஐடியா வருது. இந்த குழிக்குள்ள அங்க வேலை பார்க்குறவங்க யாருக்கும் தெரியாம இந்த உடலை போட்டு மண்ணை போட்டுட்டா மேல கான்கிரீட்டை போட்டுருவாங்க, இந்த உடலை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. பாபநாச படத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ காரை வந்து பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இந்த ஜோசியக்காரர் க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படி கழட்டி வச்சிருக்காங்க. அப்போ இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரர் அந்த ட்ரெஸ் எல்லாம் திருட்டுத்தனமா போட்டுட்டு தானும் இங்கே வேலை பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு லுங்கி டவல்லாம் கட்டிட்டு யாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தங்கவேலோட உடல் எடுத்து ஒரு குழிக்குள்ள போட்டு மேலே மண் ஜல்லிலாம் போட்டு ரெடியாக வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கான்கிரீட் லாரி வந்து இந்த குழிக்குள்ள கான்கிரீட்டை போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. இது ஏதோ பார்க்குறதுக்கு இது எப்படி பாசிபிள்னு பார்த்தா அன்னைக்கு இந்த ஜோசியக்காரனோட நல்ல நேரமாக என்னமோ எல்லாமே பக்காவாக நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் மயக்கமாக இருக்கிற இந்த தங்கவேலுங்கிற நபரை உயிரோட குழிக்குள்ள போட்டு கான்கிரீட் போட்டு பூசிட்டாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாம யமுனா கிட்ட வந்து இவன் என்ன சொல்கிறான், ஓகே அவன் என்கிட்டே இருக்கட்டும், நான் கொஞ்ச நாள் வச்சு அவனை ஃபுல்லாக சரி பண்ணி பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க கணவர் இறந்து போனாரு அப்படிங்கிறத மறைச்சிக்கிட்டே இவன் யமுனாங்கிற பெண்ணோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படியே சில வருடங்கள் அவங்க ரிலேஷன்ஷிப் சூப்பராக போயிட்டு இருக்கும்போதுதான் துரைராஜ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா அந்த யமுனாக்கு பிரச்சனை வருது. அந்த துரைராஜ் வந்து சண்டை போடுறான், உன் கணவர் நிறைய பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாயிட்டான், இப்போ எனக்கு பணத்தை திரும்ப கொடுன்னு கேட்குறான். இப்போ இந்த யமுனா என்ன சொல்றாங்க, இல்லை சார் என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து துரைராஜ் இந்த யமுனாவை பார்க்குறான், அவங்க மேலே ஒரு ஆசை வருது. ஸோ ஒரு மாதிரி பார்க்குறான், சரி ஓகே பணம் கொடுக்க முடியலையா, அப்போ நீ வேற வழியா அதை அட்ஜஸ்ட் பண்ணுன்னு ஓப்பனாக கேட்குறான்.
யமுனாக்கும் இந்த துரைராஜை பிடிச்சிருக்கு. சரி ஓகே சார், நான் வேற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன ஆகுது, துரைராஜ் எனக்கு பணமே வேண்டாம், நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டு போறேன்னு இப்ப அவனும் வந்துட்டு போறான். பட் இதை பத்தி கண்ணன்கிற இந்த ஜோசியருக்கு தெரிய வரும்போது பயங்கரமான கோபமும் வருது, ஒரு பொறாமை உணர்ச்சியும் வருது. யமுனா எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ இந்த துரைராஜ்னு ஒருத்தன் வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால துரைராஜ் கிட்டே இந்த கண்ணன் டைரக்டா பேச ஆரம்பிக்கிறான். பட் துரைராஜ் தெளிவா சொல்லிடுறாரு, அந்த தங்கவேலு பணம் வாங்கியிருந்தா தரல, உங்க மனைவி அதை வேற விதமா அட்ஜஸ்ட் பண்றா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் துரைராஜும் இவனும் பேசியிருக்காங்க. அப்ப இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு இவன் சரியா வரமாட்டான், இவனையும் போட்டு தளர வேண்டுதான்னு சொல்லி தான் யமுனாட்ட சொல்லி துரைராஜை வர சொல்றாங்க. அப்ப இவன் உள்ள இருக்கான். அப்படி உள்ள இருக்கும்போது அந்த துரைராஜுக்கு வந்து இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரை பத்திலாம் கவலை இல்லை, இவனும் எவ்வளவு டேஞ்சரான போர்சன்கிறது அவருக்கு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, நாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம், நீ வெளியில போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா இரு வர்றேன்னு ஒரு இரும்பு கம்பியை எடுத்துட்டு வந்து ஒரே அடி துரைராஜ் தலையில அடிச்சதுல அங்கேயே இறந்து போயிட்டாரு. யமுனாக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏன்னா அந்த ஜோசியக்காரர் கண்ணை வந்து கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்றானே தெரியல. இப்போ இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தா துரைராஜ் ஒரு கார்ல வந்திருக்கான், கார்ல தன்னோட டிரைவரோட வந்திருக்கான். இப்போ சக்திவேலுங்கிற அந்த டிரைவர், இப்போ அந்த டிரைவரையும் போட்டு தள்ளிடலான்னு இந்த கண்ணன்கிற ஜோசிக்காரர் வெளில போயிட்டு துரைராஜ் உங்களை கூப்பிடுறாரு, கொஞ்சம் உள்ள வாங்கங்கிறாங்க. உடனே சக்திவேலுங்கிற அந்த டிரைவரும் நம்பி உள்ள வர்றான். வந்தவனே அவனையும் இரும்பு கம்பியாலேயே அடிச்சு கொலை பண்றான். இதுக்கப்புறம் இவங்களோட உடம்ப ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரர் சண்முகம்ங்கிற தன்னோட டிரைவரோட உதவியோட இவங்க காரை ஒருத்தன் ஓட்டிட்டு போறான், 2 பேரோட உடலையும் அதுல வச்சு, ஸோ டிரைவரை வந்து சக்திவேலை முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு இந்த துரைராஜை பின்னாடி உட்கார வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரில் கல்லை கட்டி டொம்முன்னு நைட்டு மோத விட்டுருக்கானுங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன, உடனே தீ பிடிச்சிரும், இது எல்லாம் எரிஞ்சு போயிடுவாங்கன்னு பார்த்தா தீயே பிடிக்கல. ஆனால் ஆக்சிடென்ட் ஃபாஸ்ட்டாக போய் ஆயிடுச்சு. சரி தீ பிடிக்கிற மாதிரி தெரியல, எவிடன்ஸை நம்ம தான் அழிக்கணுங்கிறன்ட்டு இவங்க பெட்ரோலை வாங்கிட்டு வந்து திரும்ப அதை எரிச்சிருக்கானுங்க. எரிச்சிட்டு 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி யமுனாட்ட போயிட்டு, யமுனா உனக்கு இருந்த இன்னொரு பிரச்சனையும் சால்வ் ஆச்சு, இனிமேல் அந்த துரைராஜால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஸோ இந்த கண்ணன்கிற ஜோசியக்காரரும் யமுனாவும் திரும்ப அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அஃபையரை கண்டினியூ பண்ணி ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 6-7 வருடங்கள் உருண்டோடி போகுது. ஸோ துரைராஜோட கேஸை சால்வ் பண்ண முடியாமல் 6 வருடம் ஆச்சு. ஒட்டுமொத்தத்தில் அந்த தங்கவேலுங்கிற நபர் கொலை செய்யப்பட்டு ஒரு 10-12 வருடம் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து யமுனா என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இப்போ மார்க்கெட் நல்லா இருக்கு, தன்னோட கணவர் தனக்காக வச்சுட்டு போனால் அந்த வீடை வித்துடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ திருச்சியில் இருக்க அந்த வீடை விற்றா 4-5 கோடி ரூபாய்க்கு போகும். ஸோ அந்த வீடை வந்து 3 ஷேர் போடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒன்று யமுனாக்கு ஒரு ஷேரு, அவங்க பொண்ணு சத்யாவுக்கு ஒரு ஷேரு, அவங்க பையனுக்கு ஒரு ஷேர். சரி 3 பிரிச்சிடலாம். பட் என்ன பிரச்சனைனா அந்த பையன்கிட்ட போய் இப்போ போய் ஷேரை கொடுத்தா ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கான், செலவழிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்போ நான் விற்க போகிறேன், ஆனால் நான் பத்திரமா வச்சு உனக்கு ஒரு ஷேர் கண்டிப்பாக தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னோட ஷேரை என்கிட்ட கொடுத்துரு, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேங்கிறான். யமுனா முடியாதுங்கிறாங்க. அந்த பையன் செல்வகுமார் எனக்கு பணம் வேணுங்கிறான். 2 பேத்துக்குள்ளேயும் கடுமையான ஆர்குமெண்ட் வருது. அப்போ இவங்க தரமாட்டேன், ஷேர் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கும் அந்த ஜோசியக்காரனுக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஏன் நம்ம அப்பாவை நீங்கள் கொலை பண்ணீங்களே அது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த யமுனாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா தங்கவேலு கொலை செய்யப்படுறப்போ இவங்க சின்ன சின்ன பசங்க, 10 வயசு 12 வயசு. பட் ஆனால் கரெக்டாக யூகிச்சு அந்த ஜோசியக்காரரும் யமுனாவும் சேர்ந்து தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களேங்கிறது யமுனாக்கு ஒரு அதிர்ச்சி. பட் ஆனால் சில சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, யமுனாவோட கணவர் இறந்து போனதே அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. ஜோசியக்காரர் தங்கவேல் ஏதோ பரிகார பூஜைக்காக மயக்கமாக இருந்த நபரை கூட்டிட்டு போனாரு, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தன்னோட கணவர் உயிரோட தான் இருக்காருங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்ததா ஒரு சோர்ஸ்ல சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒட்டுமொத்தத்தில் இந்த பையன் வந்து அம்மாவை மிரட்டுறான், ஏன் ஷேரை நீ கொடு, இல்லை நீயே அந்த ஜோசிக்காரன் சேர்ந்து அப்பாவை கொலை பண்ணதை போலீஸில் போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் போது யமுனாக்கு ஒரு பதட்டம் வருது. உடனே இதை போய் இந்த ஜோசிக்காரன்ட்ட சொல்கிறாங்க. ஜோசியக்காரன் சொல்கிறான், சரி வேற வழி இல்லை, இவனையும் முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு இவன் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது
யமுனா கதவை திறந்து விடுறாங்க. இந்த ஜோசியக்காரர் உள்ள வர்றான். தூங்கிட்டு இருந்த அந்த பையனோட முகத்துல தலையணைய வச்சு அழுத்தி மூச்சு விட முடியாம கொலை பண்றான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடம்ப சாக்கு மூட்டையில கட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலி வளம்ங்கிற அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு எடுத்துட்டு போறான். ஸோ மேல இருந்து உருட்டி விட்டா சினிமால காமிக்கிற மாதிரி உருண்டு ஓடிருன்னு சொல்லி உருட்டி விட்டுருக்கானுங்க. அது வந்து பக்கத்திலே ஒரு மரத்துல மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓகே, அவங்க என்னதான் கண்டுபிடிச்சு வரட்டும். பட் கண்டுபிடிச்சு வரும்போது நம்ம தப்பிக்கிறதுக்காக இந்த யமுனாட்ட அந்த ஜோசியக்காரர் என்ன ஐடியா கொடுத்துருக்கான், உன் பையன் உடம்பு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ மிஸ் ஆகிட்டான்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லியிருக்கான். சப்போஸ் நாளைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சு இந்த அம்மா கிட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்பாங்க, நீ எதுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்பாங்க. அப்படி கொடுக்கலன்னு சொன்னாலே இந்த அம்மாவுக்கும் அந்த பையனோட டெத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அதனால தான் விவரமாக ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் போலீஸுக்கு இந்த அம்மா மேலேயும் சந்தேகம் அல்ல. இதுக்கு பின்னாடி அந்த கண்ணன்கிற ஜோசியக்காரன் இருப்பாங்கிறதும் யாருக்கும் தெரியல. சரி ஓகேப்பா, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ அந்த குடும்பத்தில் யார் இருக்கா, 2 பேர் இருக்காங்க. யமுனா அவங்க பொண்ணு, அந்த சத்யாங்கிற பொண்ணு. அப்போ இந்த சத்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சொத்தை பத்தியான ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சத்யா கேட்குறாங்க, எனக்கு தெரியும் நம்ம தம்பியை நீதானே கொலை பண்ண, ஒரு ஷேர் அவனுக்கு போயிடக்கூடாது, நிறைய பணத்தை அபகரிச்சிக்கணும், நீதான் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும், அதில் அந்த ஜோசியக்காரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சத்யாங்கிற பெண்ணும் சொல்லும்போது ஒரு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ அவங்க அப்பா ஹிஸ்ட்ரியும் எடுக்குது. ஏற்கனவே மேபி இந்த அக்காவும் தன்னோட தம்பியும் அப்பாவை அம்மா தான் கொலை பண்ணியிருப்பாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ தம்பி இல்லை, ஸோ தம்பியும் அம்மா கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது, தன்னோட அப்பாவையும் அம்மாவும் அந்த ஜோசியக்காரன் தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. இப்போ அந்த பொண்ணும் கேட்கும்போது யமுனாக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. அப்போ யமுனா போய் உடனே இதை பற்றி ஜோசியக்காரன் சொல்லுது. ஜோசியக்காரன் வேற வழி இல்லை, சத்யாவும் கொலை பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கம்பியை எடுத்து இதே மாதிரி வீட்டுக்குள்ள இந்த சத்யா தலையிலேயே அடிச்சு கொலை பண்றான். பட் இந்த டைம் வந்து நம்ம அதே இடத்துல தான் உடம்ப தூக்கி போட போறோம். சாக்கு மூட்டையில கெட்டினதுனால தானே அது எப்படியோ ஒரு மரக்கிளையில போய் மாட்டிக்கிச்சு. இந்த டைம் ஒரு ட்ரம் வாங்கிப்போம், அந்த ட்ரம் உருட்டி விட்டா சும்மா வீல் மாதிரி உருண்டு என்னமோ கீழே போயிடும் நினைச்சிட்டு இவங்கிட்ட வேலை பார்க்குற 2 பேர்கிட்ட சொல்லி ஒரு ட்ரம் வாங்கிட்டு சொல்லியிருக்கான். பட் இது வரைக்கும் இவ்வளவு கிளவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் அந்த ட்ரம் எங்க வாங்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரை கூட அவன் ரிமூவ் பண்ணாம அந்த ட்ரம்மில் இந்த சத்யாவோட உடம்ப போட்டு அதே இடத்துக்கு போயிட்டு உருட்டி விட்டுருக்கான். அது கொஞ்சம் கீழே போயிருக்கு. அகைன் அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்குச்சு. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ட்ரம்மை எடுத்து அந்த சிவா ட்ரேடருக்கு போய் அப்படித்தான் இந்த ஜோசியக்காரர் ஃபைனலாக மாட்டியிருக்கான். இது வந்து ஜோசியக்காரங்கிட்ட ஃபைனலாக தனியாக கேட்ட கன்ஃபெஷன். இது உண்மையிலேயே யமுனாக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யமுனா கிட்ட போய் தனியாக கன்ஃபெஷன். ஸோ 2 பேர்த்தையும் தனியாக கன்ஃபெஷன் பண்ணும்போது ஜோசியக்காரன் என்ன சொல்றான், நாங்கள் எல்லாம் பண்ணது ஓகே தான், பட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பிளான் போட்டு கொடுத்தது யமுனான்னு அவன் சொல்றான். யமுனா என்ன சொல்லுது, இது எல்லாமே பண்ணது ஜோசியக்காரன் தான். ஸோ 2 பேரும் வந்து தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக மாறி மாறி ஒரு பிளேமிங் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 பேர்த்தையும் ஒன்னா போலீஸ் உட்கார வச்சா 2 பேரும் கொலாயடி சண்டை போறாங்க. நீ சொல்லி தான் பண்ணேன், நான் சொல்லி தான் பண்ணேன்ட்டு 2 பேரும் ஒரே அடிதடி சண்டையாகி மாறி மாறி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. பட் இவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போதான் அவன் ஜோசியக்காரன் என்ன சொல்றான், இந்த தங்கவேலுங்கிற உன்னோட கணவரை போயிட்டு மயக்கமா இருக்கும்போதே ஒரு காங்கிரீட் கீழே போட்டு புதைச்சிட்டேன்னு சொல்றான் பாத்தீங்களா. அதை கேட்டு யமுனா ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, என்னோட கணவர் இறந்துட்டாரா, இப்போ வரைக்கும் அவர் உயிரோட இருக்காரு நான் நினைச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னா கூட அதை யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஒரு 10-12 வருஷமா மயக்கமா இருந்த ஒரு கணவர் அந்த ஜோசியக்காரன் எடுத்துட்டு போறானே, இப்போ வரைக்கும் அந்த கணவர் எங்க இருக்கான்னு அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. அது எப்படி கணவர் உயிரோட இருப்பான்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ போலீஸ் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. கண்டிப்பா தங்கவேலு வந்து கொலை செய்யப்பட்டாருங்கிறது இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 கொலைகளை பண்ணியிருக்காங்க. 2013ஆம் வருஷம் இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபைனலா 2022ஆம் வருஷம் இந்த வழக்குல சூப்பரா ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. 2 பேத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, பரோல் கிடையாது. தட் மீன்ஸ் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் 2 பேரும் சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த யமுனாங்கிற பெண்மணிக்கு தன்னோட கணவர் உயிரோட இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மயக்கமா இருக்கவனை கூட்டு போய் 12 வருஷமா எங்க இருக்குன்னு மனைவி கேட்காமலா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இவன் அவங்களை கொலை பண்ணிட்டாங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மேபி
தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லை தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காகவோ போலீஸுக்கு முன்னாடி அப்படி ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒட்டுமொத்தத்தில் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணலும்பாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்போ யமுனாவும் இந்த ஜோசியக்காரனும் பழக ஆரம்பித்தாங்களோ அங்கேவே முடிஞ்சு. நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை அப்படின்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன தப்பு பெரிய தப்பு, அதுக்குரிய சொல்யூஷனை தேடாமல் இல்லை தண்டனைன்னு வச்சுப்போம். அதுக்குரிய சொல்யூஷன் என்ன? ஒன்று தண்டனை, இல்லை பரிகாரம், இல்லை மன்னிப்பு. இதில் மூணில் ஏதாவது ஒரு விஷயம் தான். அதை பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்காம அதை மேலும் 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 மறைக்கிறதுக்கு ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு, இன்னொரு தப்புக்கு இன்னொரு தப்பு, இன்னொரு தப்புக்கு இன்னொரு தப்பு. ஒரு சின்ன தப்பு திருட்டு மாதிரி ஒரு தப்புனா அதை மறைக்கிறோம், அப்புறம் இன்னொரு திருட்டு தப்பு பண்ணுறோம். இப்படி போனால் பரவாயில்ல. இது ஒரு கொலையை மறைக்கிறாங்களே, தங்க வேலை கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அசாத்திய தைரியம் வருது. இன்னொரு 2 பேரை கொலை பண்ணுமே அப்படின்னு துரைராஜ் அவனோட டிரைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்க, அந்த தங்கவேலு அந்த யமுனாவோட 2 பசங்களையும் அடுத்தடுத்து அவ்வளவு ஈஸியாக கொலை பண்ண முடியுது. ஸோ ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு மொத்தம் 5 கொலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஜோசியக்காரருக்கும் யமுனாக்கும் ஏற்பட்ட அந்த தகாத உறவு, அந்த ஒரு இதுதான் இதில் ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த யமுனாங்கிற பெண்மணியோட கேரக்டரும் ஒரு நல்ல கேரக்டராக நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜோசியக்காரங்களோட பழகியிருக்காங்க, அடுத்து துரைராஜன் ஒரு நபர் வந்திருக்கா, அவங்க கூடயும் பழகியிருக்காங்க. இப்போ அதனால தான் அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண்மணியும் அந்த ஜோசியக்காரரும் வாழ்க்கையில் எடுத்த ஒரு சின்ன தவறான முடிவுனால அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரோட உயிர் போயிருக்கு. அதுவும் அந்த யமுனாங்கிற பெண்மணி தன்னோட சொந்த பசங்களை எப்படி கொலை பண்ணுறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கேஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது சொந்த பசங்களே கொள்றாங்க பார்த்தீங்களா, அது சின்ன லெவல் 1 வயசு கொலை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அடல்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு மெயினான காரணம் சுயநலம் தான். சில பேருக்கு இந்த காதல் கூட கண்ணை மறைக்க மாட்டேங்குது. கள்ளக்காதல் தான் நிறைய பேரோட கண்ணை மறைச்சிருது. அதுக்கப்புறம் தான் அந்த கிரைம் நடக்குது. ஈவன் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தகாத உறவோ இல்லை இந்த மாதிரி ஒரு தப்புக்கு போகும்போது நம்ம தவற அதுக்குரிய சொல்யூஷன் ஒரு கிரைம் தான் சொல்யூஷன் நினச்சிக்கிறோம். இப்போ இந்த கேஸில் அந்த ஜோசியக்காரன் அந்த பொண்ணோட ஏற்பட்ட தகாத உறவுக்கு சொல்யூஷன் என்ன நினச்சிக்கிறான், கணவரை கொலை பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறான். ஒரு கிரைம் தான் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. பட் மேபி அவன் ஒரு லென்த் ஆஃப் டியூரேஷன் தப்பிச்சிருக்கலாம், 10 வருஷம் தப்பிச்சிருக்கலாம், அதில் 4-5 கொலை பண்ணிருக்கலாம். பட் கடைசியில் என்னாச்சு, இனிமேல் நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும், பரோல் கூட கிடையாது. ஸோ அதனால லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு லெட்ஸ் மூவ் ஆன். திரும்ப அந்த தப்பை மறைக்கிறதுக்கு திரும்ப வேற எதுவும் தப்பு பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு கண்டிப்பாக கிரைம் ஒரு சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும். ஸோ இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருச்சியில் நடந்த இந்த ஜோசியக்கார் வழக்கை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.